பின்னால இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நாம் யார்? ஹல்லேலூயா. அது சொல்லும் போதே தைரியமா அப்படி கம்பீரமா சொல்லணும். உட்காரும் போதே சேர்ல சொருகிட்டு போய் உட்காரக்கூடாது. அப்படி ராஜ்யவாசி மாதிரி அப்படி உட்காருங்க பார்ப்போம். இப்ப சொல்லுங்க, நாம் யார்? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காலை வேளையிலும் இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நேரம். நம்மோடு கூட நம்முடைய தமிழ் பிரதேச அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளின் தலைமை போதகர் ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ் அங்கிள் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர்களுக்காக நாம் கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துவோம். இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நம்ம எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பு வைத்திருக்கிற ஒரு நல்ல கர்த்தருடைய தாசன் அவர்கள். விசேஷமாக எங்களுடைய சிஏ டீம், இந்த சிஏ டீமை எப்பொழுதும் அவர்கள் அதிகமாக நேசித்து ஒவ்வொரு நேரமும் நாங்கள் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம், இது எல்லா வருஷமும் வழக்கமாக நடக்கிறது. அவங்ககிட்ட போகும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அவங்கள மீட் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். காரணம், எப்பொழுதெல்லாம் நாங்கள் போகிறோமோ அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு நேரம் எடுத்து அவசரப்படாம எங்க கூட பொறுமையா உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் விசாரிச்சு பேசி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை, சமயத்துக்கேற்ற நல்ல ஆலோசனைகளை தந்து அவைகளிலே கர்த்தர் இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் நம்முடைய பிரதேசத்தில் என்கிற ஒரு தாகத்தோடு பேசுகிற ஒரு நல்ல கர்த்தருடைய தாசன் அவர்கள் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். நாம் எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை தட்டி நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்களை நம்ம எல்லாரும் வரவேற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தர் நம்மோடு நிச்சயமா இடைபடுவார். கர்த்தர் நல்லவர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த கருப்பொருள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ராஜ்யவாசி. ராஜ்யவாசி எந்த ராஜ்யம்? நன்றாய் சொன்னீர்கள். பரலோக ராஜ்யம். The kingdom of heaven. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்களாகவும் அவருடைய ராஜ்யத்திலே நாம் எல்லாரும் பங்கடைவதற்கும் அநேக நன்மைகளையும் உற்சாகமான நேரங்களையும் செலவழிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் இந்த ராஜ்யவாசி என்பதற்கான இந்த கருப்பொருளுக்குரியதான வசனம் எதுவும் இங்கே கொடுத்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. பரவாயில்லை. என்றாலும் பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் இந்த ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். நம்ம எல்லாருக்கும் இங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குது. இந்த தேசத்தில் நாம் எல்லாரும் சிட்டிசன்ஸாக இருக்கிறோம். இந்த இந்திய தேசத்தினுடைய குடி உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நாம் இன்னொரு தேசத்தில் போய் குடியுரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய ப்ராசஸ் இருக்கிறது. அந்த ப்ராசஸில் நாம் போனால்தான் அந்த தேசத்தில் நம்மை அனுமதிக்கலாம், அனுமதிக்காமலும் போகலாம். ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திற்குரியதான சிட்டிசன்ஷிப்பை, குடியுரிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் எல்லாருடைய உள்ளங்களிலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவராக ராஜாவாக வீற்றிருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்றால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார்.
அந்த நாட்களிலே புரியிலே குடியுரிமையை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் விசேஷித்த ஒரு ஸ்லாக்கியம் என்று மக்கள் கருதுவார்கள். அந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கும் மக்களுக்கு அல்லது அந்த நாட்களிலே மக்கள் அந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம், இந்த நாட்களிலே இந்த காலகட்டத்திலே மக்கள் வெவ்வேறு தேசங்களிலே போய் வேலை செய்யும்படியாக போகிறார்கள். எந்தெந்த தேசங்களிலே போய் வேலை செய்ய போகிறார்கள் என்றால் நீங்கள் ஒரு லிஸ்ட் கொடுப்பீங்க. இப்போ எந்த தேசத்திலே போய் வேலை செய்ய வேண்டும் அல்லது எந்த தேசத்திலே போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைக்கும் பொழுது அவர்கள் எங்கே வசதியாக நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த தேசத்திலே போய் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். ஆனாலும் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே அவர் ராஜாவாக வீற்றிருக்க வேண்டும். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக அந்த நாட்களிலே ரோம அரசாங்கத்தினாலே நடத்தப்படுகிறதான அந்த தேசம், ரோமாபுரியில் உள்ளதான அந்த தேசம், அந்த தேசத்தினுடைய குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அநேகர் விரும்பினார்கள். அநேகர் அதிக பணம் செலவழித்து அந்த குடியுரிமையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு நாள் விரும்பினாலும் எவ்வளவு நாள் தான் வாழ முடியும்? வேதம் சொல்லுகிறது, மனுஷன் 80 வருஷம், அப்படித்தானே? 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஏன் வருத்தமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது? இந்த தேசத்திலே நீங்கள் போய் உங்களுடைய காரியங்களை அரசாங்கத்திலே சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் மிக எளிதாக நீங்கள் சாதித்துக் கொள்ள அதற்குரியதான வழிமுறைகள் இருக்கிறதா? லகுவாக காரியங்களை செய்ய முடியுமா? இதையெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள். வெளி தேசத்திற்கு போகிறவர்கள் ஒரு சில தேசங்களிலே, இந்த தேசத்திலே பிரச்சனையே இல்லை எங்களுக்கு, நாங்கள் மிக எளிதாக எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்து கொள்வதற்கு வழிமுறை இருக்கிறது, நாங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வேறு எந்த நிலையிலும் யாரையும் தாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, சட்டத்திற்கு உட்பட்டு நாம் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த தேசத்திலே முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திற்கு வருகிறவர்கள் அப்படித்தான். பரலோக ராஜ்யத்திலே வருகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளங்களிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து ராஜாவாக இடம் பெற்றிருக்கிறாரா? ஆமென். உங்களுடைய உள்ளத்திலே இயேசு ராஜாவாக இடம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், இங்க நான் கேட்டேன், பின்னால இருந்து முன்னால் வரைக்கும் அல்லது முன்னால இருந்து பின்னால வரைக்கும் உள்ளவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பின்வரிசையை தான் கவனிச்சேன், அங்கேயும் கரம் உயர்த்தி நன்றாக கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த ராஜ்யவாசிகள், பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள், சிட்டிசன்ஸ் ஆஃப் த கிங்டம், இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஒருவரில் ஒருவர் ஐக்கியம் உடையவர்களாக இருக்க அவர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நீங்கள் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கிறீர்களா? முதலாவது உங்க வீட்டில் நீங்க எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கிறீர்களா? அதை கேட்கணும். உங்களுடைய சபையிலே நீங்கள் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கிறீர்களா? 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது சபையில சிலர் நல்ல உற்சாகமா வேலை செய்வார்கள். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு எல்லாரோடும் ஐக்கியமா இருக்க முடியாது. அதனால அவர்கள் சில பிரச்சனைகள் உருவாவதற்கு அவர்கள் சிலரை தூண்டிவிடலாம், தவறான காரியங்களை சொல்லிவிடலாம், உண்மைக்கு மாறான காரியங்களை சொல்லிவிடலாம். அப்படி சொல்லாமல் இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நாம் ஆண்டவருக்காக செய்தாலும் நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். உங்களுக்கு இருக்கிறதான எந்த விதமான சவால்களாய் இருந்தாலும் சரி, அந்த சவால்களை எல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் கீழே கொண்டு வந்து நீங்கள் அதற்கு மேலாக ஜெயம் பெற்று எழும்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய சுபாவங்கள் இவைகள் எல்லாம் ஒன்று போல கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தனி சபைகள், இந்த நீங்கள் எல்லாரும் பல்வேறு சபைகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள். நமக்கு ஏறத்தாழ 1400 சபைகளுக்கு மேலாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இருந்து 1000த்திற்கும் அதிகப்படான மக்கள் இங்கே சபைகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பல்வேறு சபைகளை ஆண்டவர் நமக்கு இந்த தமிழ்நாட்டிலே கொடுத்திருக்கிறார். 1948ஆம் வருஷத்திலே ஒரு சபைதான் முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது. நன்றாக யோசித்து பாருங்கள். 1948 ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 1000த்திற்கும் அதிகமான சபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னமும் ஆண்டவர் நமக்கு இதற்கு மேலாக, இப்பொழுது நாம் இருக்கிறதான இந்த நாட்கள் எழுப்புதலின் நாட்கள் என்று அநேகர் சொல்லி வருகிறார்கள். இந்த எழுப்புதலின் நாட்கள் 2033 வரைக்கும் நமக்கு நடந்து கொண்டு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் இந்த 2033 முடியும் பொழுது ஏறத்தாழ 3000 சபைகளுக்கு மேலாக ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த முகாமிலே ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைப்பார் என்பது எனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் இந்த கூட்டங்களிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் பொழுது, நீங்கள் வாலிப தம்பிமாராக இருந்தாலும் சரி, தங்கைமாராக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் உங்களை நன்றாக ஆயத்தம் பண்ணிக் கொள்வதற்கு ஆண்டவர்
நம்முடைய பிரதேசத்திலே 4 வேதாகம கல்லூரிகளை கொடுத்திருக்கிறார். ஆண்கள் தனியாக படிப்பதற்கும் பெண்கள் தனியாக படிப்பதற்கும் கல்லூரிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவ்விதமான பெரிய வசதிகள் எல்லாம் எல்லா ஸ்தாபனங்களிலும் இல்லை. ஆனால் நம்முடைய ஸ்தாபனத்திற்கு ஆண்டவர் இந்த வசதிகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தல சபையில் இருக்கிறதான அந்த ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. இங்க இருக்கிற ஊழியர்களை நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும். அவர்கள் சில ஆயிரங்களுக்கு அவர்கள் போதகர்களாக இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் அவருடைய சபைகளுக்கு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் அவருடைய சபைகளுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அங்கே ஒரு ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஐக்கியத்தின் மூலமாக பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஸ்டீவ் ஆசீர் சபைக்கு நான் சில முறை நான் போயிருக்கிறேன். அங்கே 1000த்திற்கும் அதிகமான மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறார்கள். ஆராதனையிலே ஆண்டவர் அவருடைய ஊழிய எல்லைகளை விரிவாக்கி கொண்டு இருக்கிறார். அப்படியே நம்முடைய பிரதேசத்திலே இன்னும் அநேக ஊழியர்கள் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு தங்களுடைய விசுவாசிகளை சபை மக்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் மூலமாக அநேக காரியங்களை செய்து சபையினுடைய ஊழிய எல்லைகள் விரிவாவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் உங்களுடைய உரிமை என்ன என்பதை மாத்திரம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு வேத அறிவை கொடுத்திருக்கிறார், உலக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் செலவிட வேண்டும். வேத அறிவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சபையிலே அந்த சரீரமாகிய சபை, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அது ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே எல்லா காரியங்களையும் நாம் சகல விதமான அன்போடு கூட நாம் பேச வேண்டும். ஒருவரில் ஒருவர், ஒருவருக்கொருவர். இந்த வார்த்தைகளை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே பல இடங்களிலே பயன்படுத்துகிறார். ஏன்? சபையிலே முதலாவது ஐக்கியம் இருக்க வேண்டும். இங்கேயே நீங்கள் ஐக்கியமாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் ராஜ்யவாசி என்று சொல்லுகிறதான நீங்கள் பரலோகத்தில் போய் எப்படி ஐக்கியமாக இருக்க போகிறீர்கள்? 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். பெண்கள் சண்டை போடுவாங்களா போட மாட்டாங்களா? நீங்க தலையாட்டுறதை பார்த்தா பெண்களும் சண்டை போடுவாங்கன்னு தான் நீங்களே சொல்றீங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆக நாம் இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் ஐக்கியமாய் இருக்கிறதை இந்த உலகம் காண வேண்டும். சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் காண வேண்டும். அப்பொழுது அவர்கள் சபைக்கு உள்ளே வருவதற்கு அவர்கள் வாஞ்சிப்பார்கள். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? இங்கேயே சண்டை போட்டுட்டு இருந்தா மேல போகும்போது பரலோக ராஜ்யவாசியாக இருந்தால், உங்களுடைய ராஜா இயேசு கிறிஸ்துவாக இருந்தால், அவருக்கு முன்னால 2 பேர் போய் சண்டை போடுவீர்களா? போட முடியுமா? அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கேதான் இடம் இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆகவே ஐக்கியத்தை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். அவருடைய சரீரமாகிய சபை நன்றாக ஒருவரில் ஒருவர் ஐக்கியமாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஆகவே நீங்களும் அந்த ஐக்கியமாய் இருப்பதற்கு ஏதுவான காரியங்களை குறித்து நீங்கள் பேச வேண்டும். அடுத்ததாக ராஜ்யவாசிகளாய் இருக்கிறவர்கள் அவர்கள் உற்சாகமாக சந்தோஷப்பட வேண்டும். தேவ பிரசன்னத்திலே
அதிகமாக களி கூற வேண்டும். எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இங்கே வசனம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எப்பொழுதும் என்று சொன்னால் சில நேரங்களில் சந்தோஷமாய் இருக்க முடியாத சூழ்நிலைகள் கூட வரலாம். சில ஆட்கள் அப்பா அம்மாட்டையே சண்டை போடுவாங்க. அப்பா அம்மாட்டெல்லாம் சண்டை போட வேண்டாம். அப்பா அம்மாவை நாம் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆக நீங்கள் எல்லாரும் எந்த நேரத்திலும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலப்போஸ்தலனுடைய ஆலோசனையாய் இருக்கிறது. சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்குள் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவரிலே களி கூறும் பொழுது அதை தொடர்ந்தேர்ச்சியாக நடக்கிறதான ஒரு அனுபவமாக அல்லது காரியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றி அறிதல் உடையவர்களாக இருங்கள். அநேக காரியங்களுக்கு நாம் நன்றி அறிதல் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் எந்த நன்மையுமே செய்யலன்னு யாரும் சொல்ல முடியுமா? உங்களைத்தான் கேட்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஏராள நன்மை செய்திருக்கிறார் என்று சொன்னால் கரம் உயர்த்துங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பின்னால வரைக்கும் கை உயருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கை கீழே போடுங்க. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்திற்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வரும் நாட்களிலே இன்னும் பெரிதான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த சந்தோஷம் நம்மிலே தொடர்ந்தேர்ச்சியாக காணப்படுவதற்கு அல்லது ஆண்டவரிலே நாம் களி கூறுவதற்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. நீங்கள் ராஜ்யவாசியாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் மிகவும் சாந்த குணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று 5வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எதனால தெரிந்திருக்கணும்னு சொல்றார்? அடுத்த வரியில என்ன சொல்லி இருக்கு? அடுத்த வரியில கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு அடுத்த சேர்ல ஆண்டவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்களா? நீங்கள் மற்றவர்களோடு கூட குறைபட்டுக் கொள்வீர்களா? என்ன நிலைமையிலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி வருகிறார்? இந்த பூமியில இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தோஷத்தினாலே நிரப்புகிறார். அவரை அறிந்திருக்கிறதான எல்லா மக்களையும் ஆண்டவர் சந்தோஷத்தினாலே நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். நீங்கள் சாந்த குணமுடையவர்களாக இருப்பீர்களே ஆனால் அந்த சாந்த குணம் உங்களை எல்லாரோடும் கூட வருத்தத்தை ஏற்படுத்துகிறது போல இருக்காது. சில நேரங்களிலே அவர்கள் நம்மை வருத்தத்தை நம் மேலே கொண்டு வந்தாலும் கூட, நாம் வருத்தப்படக்கூடியதான அளவிலே சில காரியங்களை செய்தாலும் கூட நாம் பொறுமையாக இருந்து அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி இருக்கிறது. மட்டுமல்ல, ஆண்டவர் நம் எல்லாருக்கும் அவருடைய சாந்த குணத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன செய்வார்கள்? அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள்.
நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வளர்ந்து வருவீர்களே ஆனால் உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு இன்னும் ஏராளமான மக்கள் வந்து சேர்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டுமல்ல, உங்களோடு கூட உங்க சர்ச்சில் நீங்க மட்டும் போய் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? உங்களுடைய சபையிலே உங்களோடு கூட இன்னும் அநேகம் பேர் வந்து சேர்ந்தால் அது நிச்சயமாகவே உங்களுக்கு மட்டுமல்ல, பரலோகத்திற்கு அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்கள் நம்மை கஷ்டப்படுத்தினாலும் கூட நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போமே ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம் எல்லாரையும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் வாசிகள், பரலோக ராஜ்ய வாசிகள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் வாசிகள் எல்லாரும் அவர்கள் அதிகமாக ஜெபிக்கிற மக்களாக இருக்கிறார்கள். நான் இப்பொழுது உங்களிடத்தில் கேட்டால் எத்தனை பேர் அதை சரியாக சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர் மட்டும் கரம் உயர்த்துங்க. ஜெபிக்கிற பழக்கம். பின்னால வரைக்கும் நான் கேட்கிறேன், ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் இந்த வருஷத்திலே தமிழ்நாட்டிலே உங்களுடைய சபைகளிலே ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நீங்கள் ஆயத்தமுடையவர்களாய் இருந்தால் போதும். நிச்சயமாக ஜெபிக்கிறதான மக்களுடைய சபைகளிலே ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவார். ஜெபிக்கிறதற்கு பதிலாக சில மக்கள் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கவலைப்பட்டு கொண்டிருப்பதனாலே என்ன பலன்? இங்கே 4ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? ஆண்டவருக்கு தான் தெரியப்படுத்தணும். இதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறதான அக்காவுக்கோ பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணனுக்கோ அல்லது வேறு ஊரில் இருக்கிற மக்களுக்கோ தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எல்லா விண்ணப்பங்களையும் நீங்கள் தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அடுத்த வசனத்திலே பாருங்கள், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் இந்த முகாமிற்கு வரும் பொழுது பாரத்தோடு கூட வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த முகாமிலே வந்தாகிலும் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே எனக்கு சமாதானம் தர வேண்டும். என்னிடத்தில் இருக்கிற பாரத்தை ஆண்டவர் எடுத்து போட வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதான கஷ்டங்களை ஆண்டவர் எடுத்து போட வேண்டும் என்று எத்தனையோ மக்கள் வந்திருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இன்றும் நாளை மத்தியானம் வரைக்கும் நடைபெறுகிறதான இந்த முகாமிலே அநேக செய்திகளை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். நீங்கள் திரும்பி போகும் பொழுது அந்த பாரங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி விடுவார். ஹல்லேலூயா. அந்த பாரங்களை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு உங்களை இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது விடுதலையோடு கூட செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஹல்லேலூயா. அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே கவலைப்படுவதனாலே நாம் எதையும் சாதித்து விட முடியாது. எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை நாம் கூட்ட முடியாது என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நீங்க எல்லாரும் இங்க இருந்து பார்த்தாச்சுன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா தான் இருக்கிறீங்க. எல்லாரும் பார்க்கிறதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்து இருந்ததில்லை. எதை போல? காட்டு புஷ்பங்கள். அந்த காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, நம்மை பார்த்து சொல்றாரோ ஆண்டவர் இயேசுதான் சொல்றார். அற்ப விசுவாசிகளே, நீங்கள் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள் போதும் என்று இருப்போமே, ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் இன்னும் அதிகமான நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள். ஹல்லேலூயா. நன்றாய் சொல்லி இருக்கிறது. ராஜ்யவாசிகளுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். ராஜ்யவாசிகளாய் இருக்கிறவர்கள் நீங்கள் ராஜ்யத்தின் காரியங்களை குறித்துதான் எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கவலைப்படுவதனால எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். காட்டு புஷ்பங்கள், ஆகாயத்து பறவைகள், இவைகள் எல்லாம் தங்களுக்காக எதையும் சேர்த்து வைக்கிறதில்லை. எப்படி ஆகாயத்து பறவைகள் எங்கே போய் நிலத்தில் உழுது விதை விதைத்து அவைகளை எல்லாம் அறுத்து பண்டக சாலையிலே கொண்டு வந்து சேர்த்து வைத்தா சாப்பிடுகிறது. ஆனால் அவைகளை உங்களுடைய பரமபிதா பிழை போட்டுகிறார். அல்லேலூயா. மட்டுமல்ல, அதே போல காட்டு புஷ்பங்களை பார்க்கும் பொழுது தானாக வளருகிறது. அந்த காட்டு புஷ்பங்களிலே இருக்கிறதான நிறங்கள், அதனுடைய தன்மைகள், இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையிலும் இவைகளில் ஒன்றை போலாயிலும் அவைகள் உடுத்தி இருந்ததில்லை, அவன் உடுத்தி இருந்ததில்லை என்று சொல்லும் பொழுது நம் ஆண்டவர் நம்மை குறித்து எவ்வளவு கரிசனை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் கரிசனை உடையவராய் இருக்கிறார். ராஜ்யவாசிகள்
அப்படியானால் அவர்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் மேலே வைத்து நாம் என்ன நல்லது செய்ய முடியும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நாம் எப்படி இருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது 8வது வசனம் இங்கே சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, சகோதரரே என்று சொல்வதோடு கூட சேர்த்து உங்களையும் சேர்த்து தான் சொல்லணும். சகோதரிகளே, உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், அப்புறம் நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தை நீங்க நன்றாக அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது ஒரு கட்டம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வசனம் நிச்சயமாகவே நம்ம எல்லாருக்கும் உதவியாய் இருக்கும். கடைசியாக நான் சொல்லுகிறதான புத்திமதி என்னவென்றால் என்று சொல்லுகிறது போல காணப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் அவ்விதமாக சொல்லுகிறார். ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை குறித்து நீங்கள் சிந்தை உடையவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அவைகள் உதவியாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பரலோக ராஜ்யவாசி எப்படி அவர் வாழ்கிறார், அவருக்கு தெரிந்திருக்க வேண்டியவைகள் என்ன என்பதை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முகாமிற்கு வந்திருக்கிறதான வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாரிடத்திலும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்கள் ஒவ்வொரு செய்தியின் நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை மிக நன்றாக கவனியுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் சொல்லி இந்த முகாமிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்வதை விட நீங்களாகவே ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக கேட்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சில நேரங்களிலே வேதாகமத்தை நாம் படிக்கிறதான வேளையிலே நமக்கு ஹெட் நாலேஜ் நிறைய இருக்கும், வசனங்கள் நிறைய தெரியும், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான காரியங்கள் தான். அந்த ஹெட் நாலேஜ் எல்லாம் நமக்கு இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபமான அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஆண்டவரை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை போல மாறுவதற்கு ஒரு சமயத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேலே ஏறினார். அங்கே இயேசு மறுரூபம் அடைய தொடங்கினார். அவரோடு கூட மோசே, எலியா போன்றவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் காணப்பட்டு அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பேதுருவும் யோவானும் அதிர்ச்சி அடைந்து அவர்கள் அந்த வெளிச்சத்திலே அவர்களுக்கு பயம் வந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் அதற்கு பின்பு ஆண்டவரிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. அப்படியானால் மற்ற 9 பேர் கதி என்ன? மற்ற 9 பேர் எப்படியும் போகிறான் அப்படின்னு விட்டுட்டு நாம் இந்த மலையிலே இருப்போம் என்று அன்றைக்கு பேதுருவும் யோவானும் யாக்கோபும் சொன்னார்களே, அதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. நம்ம எல்லாரை குறித்தும் ஆண்டவர் நினைவாய் இருக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் நினைவாய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் நினைவாய் இருக்கிறார். எதிர்கால சந்ததிகளை குறித்து ஆண்டவர் நினைவாய் இருக்கிறார். ஆகவே
நம்மை ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார் என்று சொன்னால் நம் மூலமாக நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையில் உள்ளதான எல்லா மக்களையும் ஆண்டவர் ஒரு மறுரூபமாகும் அனுபவத்திற்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான வேத சத்தியங்கள் மற்றும் அநேக காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக அவர்கள் சொல்லுகிறதான செய்திகளின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்வோமே. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நம் மூலமாக பெரிதான காரியங்களை செய்ய அவர் சித்தமுடையவராய் இருக்கிறார். ஆகவே நமக்கு தெரிந்த நல்ல காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நாம் எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போமாக. நீங்கள் ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தார்? உங்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? நிச்சயமாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் சொந்தமாகிற அந்த நோக்கத்தோடு கூட நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்னும் அநேகரை உங்களோடு கூட ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த அழைப்பு இது மிக பெரிதான ஒரு அழைப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்ய வாசிகளுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கணும்? அவர்கள் உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும், மனம் திரும்பினவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆவியிலே நிறைந்து ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரத்தை அவர்கள் பழக்கப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோமாக. இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்ம எல்லாரோடு கூட பேசுகிறார். இந்த நேரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே இந்த ராஜ்யவாசியாகிய எனக்கு நீர் இப்பொழுது இந்த முதல் நேரத்திலே நீர் கொடுத்திருக்கிறதான வார்த்தைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். அநேகர் உங்கள் மூலமாக ஆண்டவரண்டை வந்து சேர வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்கள் மூலமாக ஒரு சின்ன தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அல்லது உங்களோடு கூட பழகின நண்பர்களாக இருக்கலாம், அவர்களை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நடத்துவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி இருக்கிறார், பயன்படுத்த போகிறார். நீங்கள் இதற்காக வேதாம கல்லூரிக்கு போய் தான் படிக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். இப்பொழுதே நீங்கள் இந்த தீர்மானத்தோடு கூட நீங்கள் செல்வீர்களே ஆனால், ஆண்டவரே என்னோடு கூட சந்திப்பை ஏற்படுத்துகிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நான் உம்மை பற்றி சொல்வதற்கு நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர்களை ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். சபையிலே இருக்கிறதான ஆராதனைகளிலே அவர்கள் பங்கு பெறட்டும். நிச்சயமாக அவர்கள் ராஜ்யவாசியாக மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.